வெல்கம் பேக் டு விக்கி ஸ்பீச். நான் உங்கள் விக்னேஷ். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு பதிவில் 2023 எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் அந்த வருஷத்தில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நாம் ஒரு விஷயம் நினச்சிருப்போம், ஆனால் நமக்கு வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 2023 எனக்கு எப்படி போச்சு, இந்த ஒரு இடத்துல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். பெரிய கனவுகளோட 2023 ஆரம்பித்த எனக்கு தொடக்கத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சியும் இழப்பும் காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு இழப்பை எந்த ஒரு விஷயத்தினாலும் ஈடுகட்ட முடியாது. என்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு அந்த இழப்பை பற்றி தெரியும். அந்த ஒரு இழப்பு மன ரீதியாக என்னை ரொம்பவே பாதிப்படைய செஞ்சிச்சு. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு சில நாட்கள் ஆச்சு. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய பொறுப்புகள், நிறைய கடமைகள் எனக்கு வந்துச்சு. இது எல்லாத்தையுமே நான் ஒரு சுமையாக கருதாமல் ஒரு சுகமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த 2023 அப்படிங்கிறது மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நிறைய நாட்கள் நான் டவுன் ஆகி உட்கார்ந்துருக்கேன். நிறைய நாட்கள் தனிமையில் கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்குது. இந்த மாதிரியான எல்லா நாட்கள்லையுமே எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு என்னுடைய கனவுகளை நோக்கி நான் தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், இதுவரை எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்குமே நான் அடிமையானதில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் யாரையுமே குற்றமோ குறையோ சொன்னதில்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய கனவுகள் தான். நான் நிறைய நேரம் டவுன் ஆகி உட்கார்ந்துருக்கும் போது, நிறைய நேரம் ரொம்ப டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணும்போது என்னுடைய கனவுகள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் நான் யாரை பார்த்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு பெரிய கனவை வளர்த்துக்கோங்க, அதுக்காக அதை பற்றி தினமும் நினைங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக 2023 நான் கற்றுக்கிட்ட ஒரு 4 விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது மேபி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். முதல்ல நான் கற்றுக்கிட்ட விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் இருந்து தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுதா செய்யுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னு தோணுதா கொடுங்க. ஆனால் அதே விஷயத்த மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா நம்மளே மாதிரி மற்றவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனம். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. ரெண்டாவது நான் கற்றுக்கிட்ட விஷயம், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்க பழகிக்கோங்க. 1000 பேருக்கு கஷ்டம் வரும்போது நீங்கள் போய் ஆறுதல் சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு தோள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்குன்னு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தன்னந்தனியாக தான் நிற்கணும். இந்த ஒரு விஷயத்த பர்சனலாக இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்க பழகிறது தான் ஒரு நல்ல விஷயம். மூணாவது நான் கற்றுக்கிட்ட விஷயம், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனோபக்குவத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஏன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆள் நல்லா பேசுகிறாங்க, நாளைக்கு அதே ஆள் எந்த ஒரு காரணமே சொல்லாமல் உங்களை விட்டு விலகி போவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக டைம் கொடுங்க. ஏன்னா டைம் ஹீல்ஸ் ஆல் வூண்ட்ஸ். நேரத்தை மாதிரி ஒரு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க. கொஞ்ச நாட்களில் அந்த நேரமே உங்களுக்கான விடைகளை கொடுக்கும். ஸோ கடைசியாக நான் கற்றுக்கிட்ட விஷயம், பணம். இந்த பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே புரட்டி போட்டதில் நீங்கள் யார், உங்களை மதிக்கணுமா மதிக்கக்கூடாதா, உங்கள் பேச்சை கேட்கணுமா கேட்கக்கூடாதா, பேசிக்காக உங்களை எந்த இடத்துல வச்சுருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பணம் அப்படிங்கிறதான் முடிவு பண்ணுது. மற்றவங்கள விடுங்க, இந்த பணம் அப்படிங்கிறது இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. 1000 தான் சொன்னாலும் இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஒரு யங்ஸ்டராக நான் எனக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்படாத, யாரை பற்றியும் நினைக்காத, லட்சங்களில் கோடிகளை எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. அதுக்காக ஒர்க் பண்ணு. கொஞ்ச நாட்களில் உன்னை விட்டுட்டு போன எல்லா விஷயமே தானாக உன்னை தேடி வரும். ஸோ இதுதான் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம்.
ஸோ எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டு உங்களுடைய கனவை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிச்சுக்காதீங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், எப்படி கோணுக்கணக்கில் சம்பாதிக்கணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி உயர்த்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை தேடி எல்லாமே வரும். அதுவே இந்த பணங்கிற விஷயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் கூட உங்களை விட்டு போயிடும். ஸோ இந்த ஒரு 4 விஷயத்த இந்த 2023 நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2023 அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு வருஷம். நிறைய அனுபவங்கள், நிறைய பாடங்கள், ஆஸ் எ பர்சனாக நான் நிறைய கற்றுருக்கேன், நிறைய அடிபட்டிருக்கேன், அதுலேருந்து நிறைய பாடங்களை கற்றுருக்கேன். ஸோ ஒரு அன்ஃபர்கட்டபிள் இயர் அப்படிங்கிறது தான் இந்த 2023 சொல்லணும். ஸோ பல கனவுகளோட, ஆசைகளோட, இலக்குகளோட இந்த வருகிற 2024 எதிர்நோக்கி இருக்கிற என்னுடைய நண்பர்களோட அவங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஒரு கோட்டோட முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். உன்னை சுற்றி மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீ விரும்பினால் அந்த மாற்றம் முதலில் உன்னிடமிருந்து வர வேண்டும். நீங்கள் மாறாமல் உங்களை நீங்கள் மாற்றிக்காம வருஷம் மாறுமே தவிர, இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, வருஷம் மாறுமே தவிர உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஸோ உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாறணும். நீங்கள் மாறுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். Keep learning, keep growing. See you on next video. And until bye bye from Vignesh.